ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பிரெட் எக்கு மசாலா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 4 முட்டை எடுத்துக்கோங்க, 6 பிரெட்டு ஸ்லைஸை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட்டை நம்ம ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பிரெட்டையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைகளுக்கு இது டக்குன்னு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம இதை செஞ்சு கொடுத்துர்லாங்க. இப்போ கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதுமே ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்சதுமே நம்ம எடுத்து வச்ச 4 முட்டையுமே இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், 4 முட்டையுமே நான் உடச்சி ஊற்றிட்டேன். இதில் நம்ம என்னென்ன மசாலா இப்போ சேர்க்க போகிறோம்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்று சேர இந்த மாதிரி வந்த பதத்துக்கு நம்ம கட் பண்ணி வச்ச இந்த ப்ரெட்டு துண்டுகளை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரெட்டு இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எக்கு ப்ரெட்டு மசாலா ரெடி ஆகிட்டு. இந்த ப்ரெட்டு எக்கு மசாலா ரெசிபி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.